புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தலைமையில் நடந்த வளர்ச்சி குழு கூட்டத்தில் துறை வாரியாக சில குறைபாடுகள் சுட்டிக்காட்டி அதிகாரிகளிடம் சில விளக்கங்களை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் எடுத்துரைத்தார். இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 112 படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநர் ஒப்புதல் பெற்ற சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் அரசால் தயாரிக்கக்கூடிய பட்ஜெட் மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதலுக்கு பிறகே சமர்ப்பிக்கப்படும். இந்த நிலையில் 2025-2026 நிதி ஆண்டிற்கான மாநில பட்ஜெட்டை இறுதி செய்வதற்கான புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கான கொள்கை ஆலோசனை குழு கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. மாநில வளர்ச்சிக்கான கொள்கை ஆலோசனை குழு தலைவரும் துணைநிலை ஆளுநருமான கைலாசநாதன், துணைத் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சரவணகுமார், திருமுருகன், எதிர்கட்சித் தலைவர் சிவா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திலிங்கம், செல்வகணபதி, தலைமை செயலர் சரத் சௌஹான், நிதி செயலர் ஆஷித் மதோத்ரா மற்றும் அரசு செயலர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் துறை வாரியாக திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டார். அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைத்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வாரத்திற்குள் மத்திய அரசின் அனுமதியை பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும். தொடர்ந்து மார்ச் மாதம் முதல் வாரத்திலேயே முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என அனைத்து துறைகளுக்கும் துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டார். தொடர்ந்து 2024-25 ஆண்டிற்கான திட்டமிடப்பட்ட மாநில வருவாய், மத்திய அரசின் உதவித்தொகை, மத்திய அரசின் நிதி உதவி திட்டங்கள், வெளி மார்க்கெட் கடன் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. திட்டமிடப்பட்ட மாநில வருவாய் குறைந்துள்ளதும் மத்திய அரசின் உதவித்தொகை அதிகம் தேவைப்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மத்திய அரசின் நிதி உதவி திட்டங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாதது குறித்தும் அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்தும் கூட்டத்தில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே மொத்த பட்ஜெட்டில் மின்சாரம் கொள்முதல், சம்பளம், ஓய்வூதியம், வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்துவது, அரசு சார்பு நிறுவனங்களுக்கு மானியம் என மொத்த பட்ஜெட்டில் 65% சரியாக போய்விடுகிறது. மக்கள் நல திட்டங்களுக்கும் மூலதன செலவினங்களுக்கும் 25% மட்டுமே ஒதுக்கப்படுவதால் மாநிலத்தின் உட்கட்டமைப்பு மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கு பாதகமாக அமையும் என எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டியது. புதுச்சேரி மாநிலத்தின் மொத்த கடன் தொகை 10,000 கோடியாக உயர்ந்துள்ளது. வட்டி மட்டுமே 800 கோடிக்கு மேல் செலுத்திக் கொண்டிருப்பதும் விவாதத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இலங்கை ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என உறவினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி காலில் விழுந்து கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். நேற்று இரவு 10 மணி அளவில் கோடியக்கரை அருகே மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் 20 மேற்பட்ட விசைப்படகுகளில் இருந்த தமிழக காரைக்கால் மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 2 ரோந்து கப்பலில் இலங்கை கடற்படை மீனவர்கள் சுற்றி வளைத்தனர். அப்போது மீனவர்கள் பதறி எடுத்து செல்லும் பொழுது ஒரு விசைப்படகு மட்டும் சிக்கியது. அதில் காரைக்காலை அடுத்த கிளிஞ்சல் மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான படகில் கடந்த 26ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 13 மீனவர்களை கைது செய்தனர். முன்னதாக துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் காரைக்கால் கிளிஞ்சல் மேடு பகுதியைச் சேர்ந்த செந்தமிழ் மற்றும் நாகப்பட்டினம் நம்பியார் நகரைச் சேர்ந்த பாபு என்ற 2 மீனவர்கள் படுகாயமடைந்தனர். யாழ்ப்பாணம் பகுதியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களை பிப்ரவரி 10ஆம் தேதி வரை காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் காரைக்கால் கிளிஞ்சல் மேடு மீனவ பஞ்சாயத்து மற்றும் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பத்தினர் புதுச்சேரி வந்த முதலமைச்சர் ரங்கசாமி, மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரை சந்தித்து மனு அளித்து மீனவர்களை மீட்க கோரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காலில் விழுந்து கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். இதற்கு முதலமைச்சர் விரைந்து அவர்களை விடுவிக்க கடிதம் எழுதி இருப்பதாகவும், காயமடைந்தவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், விரைவில் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று உறுதியளித்தார். தை அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். தொடர்ந்து கடல் தீர்த்தவாரியில் பரிசித்து பெற்ற பல்வேறு கோவில்களை சேர்ந்த உற்சவர்கள் கலந்து கொண்டனர். மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் தை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு அதிக சிறப்புண்டா. அதாவது இந்துக்கள் ஒரு வருடத்தை 2 அயனங்களாக பிரித்துள்ளனர். தை முதல் ஆணி வரை உள்ள 6 மாதம் உத்தராயண காலம் என்றும், ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான காலம் தட்சிணாயன காலம் என்றும் அழைக்கப்படுகிறது.
இந்த 2 அமாவாசையும் வழிபாட்டுக்கு புண்ணிய தினம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதனால் இந்துக்கள் தை மற்றும் ஆடி மாத வரும் அமாவாசைகளில் தங்களை முன்னோர்களுக்கு நிதி கொடுக்க அதிக அளவில் ஆர்வம் காட்டுகின்றனர். இந்நிலையில் தை அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை மற்றும் திருக்காஞ்சி, சங்கராபரணி ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கோவில்கள், விழுப்புரம், கடலூர் மற்றும் திண்டிவனம் பகுதிகளில் உற்சவர் சிலைகள் கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட தீர்த்த வாரியம் நடைபெற்றது. குறிப்பாக மடகுல விநாயகர், வேதபுரீஸ்வரர், வரதராஜ பெருமாள், காமாட்சி அம்மன், சாரம் சுப்பிரமணியர், லாஸ்பேட்டை சுப்பிரமணிய கோவில், ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், சுந்தர சபரீஸ்வரர் கோவில், கௌசிக பால சுப்பிரமணியர் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இருந்து உற்சவர்கள் கொண்டு வரப்பட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காலி பணியிடங்களை நிரப்ப உடனடியாக அறிவிப்பு வெளியிட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மென்துறை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் நலச்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று மாலை வம்பாக்கரபாளையத்தில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் அருள்மொழி தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ரவி முன்னிலை வகித்தார். இதில் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மின்துறை தனியார் மய எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது தொழிலாளர்கள் மீது போடப்பட்ட வழக்கு திரும்ப பெற வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப உடனடியாக அறிவிப்பு வெளியிட வேண்டும், போர்மேன் காலி பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்ப வேண்டும் என்பன உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் பொழுது கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரியில் சுற்றுலா பயணி பெயரில் கெஸ்ட் ஹவுஸ் அறையில் தங்கி LED டிவியை திருடி சென்ற மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை, உருளையன்பேட்டை காவல் நிலையம் அருகில் S4 கெஸ்ட் ஹவுஸ் என்ற விடுதி இயங்கி வருகிறது. நேற்று முன்தினம் புதுச்சேரி வந்த காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாரை சேர்ந்த தினேஷ் என்ற வாலிபர் S4 கெஸ்ட் ஹவுஸில் அறை எடுத்து தங்கினார். நேற்று காலை அறையை காலி செய்து கொண்டு புறப்பட்டார். கெஸ்ட் ஹவுஸ் ஊழியர்கள் அறையை சுத்தம் செய்ய சென்ற பொழுது அங்கு பொருத்தி இருந்த LED டிவி மாயமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். கெஸ்ட் ஹவுஸில் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்த பொழுது தினேஷ் தங்கியிருந்த அறையில் இருந்த LED டிவியை கழட்டி படுக்கை பெட்ஷீட் மூலம் சுற்றி திருடி செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. இதைத் தொடர்ந்த கெஸ்ட் ஹவுஸ் நிர்வாகம் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் CCTV ஆதாரத்துடன் நேற்று புகார் அளித்தனர். புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணா நகரில் குப்பைகள் திடீரென பற்றி எரிந்து புகை மூட்டமாக காணப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி கிருஷ்ணா நகர் 8வது குறுக்கு தெருவில் உள்ள ஒரு காலி மனையில் கிடந்த குப்பைகள் நேற்று இரவு திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனால் அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டது. இது குறித்து புதுச்சேரி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சீனியர் தீயணைப்பாளர் செல்வகுமார் தலைமையிலான வீரர்கள் அங்கு விரைந்து சென்ற தீயை அணைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அதிமுக அலுவலகத்தில் நுழைந்த சாரை பாம்பை வனத்துறை ஊழியரை பிடித்து வனப்பகுதியில் விற்றனர். புதுச்சேரி உப்பளம் சாலையில் அமைந்துள்ள அதிமுக தலைமை அலுவலகம். இந்த அலுவலகத்தில் இன்று காலை திடீரென 4 அடி நீளம் உள்ள சாரை பாம்பு ஒன்று புகுந்தது. இதனை கண்ட அதிமுக தொண்டர்கள் உடனடியாக வனத்துறை ஊழியரான சண்முகத்திற்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் விரைந்து வந்த வனத்துறை ஊழியர் லாபகமாக 4 அடி நீளம் உள்ள சாரை பாம்பை பிடித்து வனத்துறைக்கு கொண்டு சென்று வனப்பகுதியில் விட்டனர். இந்திரா நகரில் பாதாள சாக்கடை மறுசீரமைப்பு பணியை அரசு கொறடா AKD ஆறுமுகம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட காந்தி நகர் பகுதியில் பாதாள சாக்கடை மறு வடிவமைப்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் என்று பொதுப்பணித்துறையின் மூலம் 1,32,00,000 ரூபாய் மதிப்பில் நடைபெற்றது. விழாவில் இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு இப்பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ரூபாய் 86 லட்சம் செலவில் குப்பமேடு வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலை சீரமைப்பு பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா, சம்பத் ஆகியோர் கூட்டாக தொடங்கி வைத்தனர்.
புதுச்சேரி நகராட்சி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கும் கூப்பம்பேட் சாலை மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேண்டராம்பட்டு ஏரிக்கரை சாலை மறுசீரமைப்பு பணிக்கான பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 86,56,000 நிதி ஒதுக்கப்பட்ட அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை கூப்பம்பேட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா, முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டார். சாலை சீரமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். இதில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டத்தின் செயல் பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் திமுக நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தவர்கள் மற்றும் முதலியார்பேட்டை ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சேவா பாரத் சங்கத்தின் சார்பில் மூலக்குளத்தில் நடைபெற்ற முதியோர் கல்வி தொடக்க விழாவில் முதியோர் கல்வியை போதிக்கும் ஆசிரியர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். புதுச்சேரி சேவா பாரத் சங்கத்தின் சார்பில் முதியோர் கல்வி தொடக்க விழா மூலக்குளம் உலகிற்கு வெளிச்சம் திருச்சபையில் நடைபெற்றது. ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் சேவா பாரத் இயக்கம் பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறது. எழுத்தறிவித்தல், ஆரோக்கிய வாழ்வு, சமூக விழிப்புணர்வு, பொருளீட்டும் முறை, ஆன்மீக விழிப்புணர்வு போன்றவை அச்சங்கத்தின் குறிப்பிடத்தகுந்த பணிகளாகும். சேவா பாரத் சங்கத்தின் புதுச்சேரி கிளையின் ஒருங்கிணைப்பாளர் அருள்ராஜ் முதியோர் கல்வி தொடக்க விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். உலகிற்கு வெளிச்சம் திருச்சபையின் போதகர் மார்டின் ராஜ் வரவேற்றார். சேவா பாரத் சங்க புதுச்சேரி பொறுப்பாளர் அருள்ராஜ் நோக்க உரை வழங்கினார். நோக்க உரைகள் முதியோர்களுக்கு வழங்க இருக்கின்ற பல்வேறு பயிற்சிகளையும் பொருள் ஈட்டும் வழிமுறைகளையும் எடுத்துரைத்தார். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறை பேராசிரியர் முனைவர் கண்ணன் கலந்து கொண்டார். முதியோர் கல்வி திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் முதியோரின் அனுபவங்கள் இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக அமையும், முதியோரை சமுதாயம் புறக்கணித்து விடக்கூடாது, முதியோர் எவரையும் எதிர்பார்த்திருக்க கூடாது, எவருடைய தயவையும் நாடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு அடிப்படை கல்வியை கொடுத்து சில பொருட்களை உற்பத்தி செய்தார். அதன் மூலமாக பொருளீட்டும் வழிமுறைகளையும் இச்சங்கம் கற்றுத் தருகிறது. இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்த முதியோர் கல்வியை போதிக்கும் ஆசிரியர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். புதுச்சேரியில் முழக்குளம், வினோபா நகர், சேந்தநத்தம், வம்பப்பட்டு, துத்திப்பட்டு ஆகிய பகுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கெல்லாம் கற்பித்தல் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் பல்வேறு உபகரணங்களை விழாவில் வழங்கப்பட்டது. நிறைவாக இம்மையத்தின் பொறுப்பாளர் சாந்த செல்வி நன்றி உரை வழங்கினார். இந்நிகழ்வில் ஏராளமான முதியோர்களும் போதகர் சகரியா, போதகர் நோகாமியா உள்ளிட்ட பல்வேறு சபைகளை சார்ந்த போதகர்களும் கலந்து கொண்டனர். காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தி கைது செய்த சம்பவத்தை கண்டித்தார். புதுச்சேரியில் அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி சிறைப்பிடித்துள்ள நிலையில் இலங்கை அரசின் இந்த அத்துமீறிய செயலை கண்டித்தும் மீனவர்களை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கைது விவகாரத்திற்கு நிரந்தர தீர்வு காணாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் புதுச்சேரி அதிமுகவினர் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று இலங்கை அரசு மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்த ஒப்பாரி வைத்து அழுததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குருமாம்பேட்டில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஊதியம் வழங்காததை கண்டித்து 7ஆம் நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கி வரும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் உள்ளதை கண்டித்தார் பணியாளர்கள் 7ஆம் நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இக்கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் என சுமார் 300 நபர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஊதிய தொகையை பட்ஜெட் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில காரணங்களுக்காக செயலரின் அறிவுறுத்தல் படி பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர். இதனால் இக்கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இது பிரச்சனைகள் புதுச்சேரி அரசு தலையிட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும்
ஊதியம் வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டுமென துணைநிலை ஆளுநர், முதல்வர் மற்றும் துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இக்கல்லூரி வளாகத்தில் ஏராளமான ஆடு, மாடு, கோழிகள், உயிரினங்களின் மருத்துவ உதவி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. வரும் போராட்டத்தின் காரணமாக கால்நடைகள் பராமரிப்பு மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வெளியுறவு தொகுதியில் தொடர் நோயால் பாதிப்படைந்த பயனாளிகளுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நிதி உதவி பெறும் ஆணையினை வழங்கினார். புதுச்சேரி வெளியுறவு தொகுதியில் தொடர் நோய் காரணமாக பாதிக்கப்பட்ட பயனாளிகள் 16 நபர்களுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக 12,600 ரூபாய் வீதம் 16 நபர்களுக்கு மொத்தம் 2,65,600 ரூபாய் நிதியினை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட அதன் அரசாணையை சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். முருங்கம்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் அமாவாசை திதியை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் மாதம் தோறும் அமாவாசை தினத்தன்று தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று ஆலயத்தில் உள்ள மூலவர் ஸ்ரீ அங்காளம்மனுக்கு பால், இளநீர், தயிர், பன்னீர், சந்தனம், குங்குமம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை பூ கரகம் ஜோடிக்கப்பட்ட ஜோதி எடுத்து ஆலயம் வடம் வந்த சிறப்பு பூஜைகள் செய்த மகா ஜோதி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து சிவபார்வதி சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் சபாபதி, முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கர், ஆலய தனி அதிகாரி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்வாலயத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி ஆலயம் வலம் வந்த தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் ஆதி மூலம், சக்திவேல், கோவிந்தராசு, சந்துரு குடும்பத்தினர்கள், ஆலய விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். வடக்கு விநாயகர் வேளாண் கல்லூரி மாணவிகள் கரும்பு சோலை நீக்குவது, கரும்பு சாயாமல் நன்றாக வளர முட்டு கொடுப்பது குறித்து வயல்வெளியில் பயிற்சி மேற்கொண்டனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்பட்டு வரும் வேளாண் அறிவியல் கல்லூரியில் பயிலும் இளநிலை இறுதி ஆண்டு மாணவிகள் காட்டேரி குப்பத்தில் ஊரக வேளாண் பயிற்சி முகாமில் ஈடுபட்டுள்ளனர். இப்பயிற்சி வேளாண் கல்லூரி முதல்வர் முகமது யாசின், திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராவ கெலிஸ்கூர், திட்ட பொறுப்பாளர் ராஜேந்திர பிரசாத் ஆகியோரின் தலைமையின் கீழ் நடைபெற்று வருகிறது. இதில் லிங்காரெட்டிப்பாளையத்தில் மாணவிகள் ஆர்த்தி, அபிநயா, சாருஸ்ரீ, தேவி, வைஷ்ணவி, தாக்ஷாயினி, திவ்யதர்ஷினி, சௌசன்யா, ச காயத்ரி, வேகாயத்ரி, தாகாயத்ரி, கோபிகா, ஹரிணகுமாரி உள்ளிட்டோர் பங்கேற்ற வேளாண் அதிகாரி வெங்கடாச்சலம் தொகுதி தொழில்நுட்ப மேலாளர் குமரன் ஆகியோர் முன்னிலைகள் கரும்பு மருதாம்பு சாகுபடி, செம்பை கரும்பு சாகுபடி குறித்து அறிந்து கொண்டனர். அப்போது தடிகாச்சலம் வயலில் கரும்பு சோலை நீக்குவது, கரும்பு சாயாமல் நன்றாக வளர முட்டு கொடுப்பது போன்றவை குறித்த செயல்முறை விளக்கங்களை பெற்றனர். அப்போது கரும்பு பயிருக்கு அரசால் அளிக்கப்படும் மானியம் மற்றும் திட்டங்கள் குறித்து வேளாண் அதிகாரி விளக்கி கூறினார். இதில் பங்கேற்ற மாணவிகள் பயனடைந்தனர். புதுவை குடியரசு தின விழாவில் கோப்பைகள் பெற்ற இந்திரா காந்தி பள்ளி ஆசிரியர் மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை கோரிமேட்டில் உள்ள இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி கல்விசார் மற்றும் கல்விசார் இணை செயல்பாடுகளில் சிறந்த அரசு பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கடந்த 26ஆம் தேதி நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் புரோசபர் அம்பாடி நாராயணன் சுழற்கோப்பையை பெற்றார். மேலும் குடியரசு தினத்தில் நடைபெற்ற சிறந்த அணிவகுப்பிற்கான கோப்பையும் வென்றது. இதனைத் தொடர்ந்து பள்ளியில் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் தலைமை தாங்கா, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஏழுமலை மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பியூலா சுசனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இப்பாராட்டு விழாவில் கோப்பை பெற காரணமாக பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களுக்கும் பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் பாராட்டி கௌரவிக்கப்பட்டன. பாராட்டு விழாவில் பள்ளி துணை முதல்வர் சந்திரன் பேசுகையில், மாணவர்களின் கடின உழைப்பும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் சிந்தனையும் தான் இக்கோப்பைகளுக்கு வெல்ல காரணமாக அமைந்தது. மேலும் மாணவர்கள் கல்வி சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் இல்லாமல்
அறிவுத்திறனையும் ஆளுமை திறனையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இக்கோப்பைகளை வெல்ல ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் என்ற பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் தான் காரணம் என்றார். இனிமையான நேரத்தில் அம்பாடை சுழற்கோப்பை மற்றும் சிறந்த அணிவகுப்பிற்கான கோப்பையை வெல்ல காரணமாக இருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் பொறுப்பாசிரியை மணிமொழி, உயர்நிலை பள்ளியின் பொறுப்பாசிரியர் ஜெஸ்ஸி மற்றும் ஆசிரியர், மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் 32 மகளிருக்கு நிலக்குடை, மீன் எடை போடும் எலக்ட்ரானிக் இயந்திரங்களை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி முதியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி முழுவதும் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் முதியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மீனவர்களுக்கு மீன்பிடி உபகரணங்களை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் தனது சொந்த செலவில் வழங்கி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று முதியால்பேட்டை தொகுதி சோலை நகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு முதியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முதியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் 32 மகளிர்களுக்கு நிழற்குடையும், மீன் எடை போடும் எலக்ட்ரானிக் இயந்திரங்களையும் தனது சொந்த செலவில் வழங்கினர். இந்த நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சவிராஜன், அவைத் தலைவர் எழிலன், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் தங்கராசு, பூபதி பிரகாஷ், அல்போன் சந்துரு, உதயகுமார், தேசப்பன், மணிபாரதி, ஆரோக்கியராஜ், முருகன் மற்றும் தொகுதி திமுகவினர் உடனிருந்தனர். ராஜ்பவன் தொகுதி மாரியம்மன் கோவில் வீதி, வன்னியர் வீதி நகராட்சி கழிப்பிடம் வரை சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்தியகுப்பத்தில் உள்ள கண்ணதாசன் வீதியை உயர்த்தி சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் இன்று நடைபெற்றது. ரூபாய் 21,42,381 மதிப்பில் இன்று தொடங்கப்பட்ட பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் இன்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். புசி வீதி வாய்க்கால் தூர்வாரும் பணியை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடர்ந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட புசி வீதியில் மழை நாட்களில் பெரும் அளவில் தண்ணீர் தேங்கி நிற்கும். பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையில் மழை தண்ணீர் தேங்கி இருப்பது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் குறிப்பாக அருணா ஆய்வகம் பகுதியிலிருந்து பெரிய வாய்க்கால் வரை மக்கள் நகரக்கூடிய முடியாத நிலையில் தண்ணீர் நிற்கும். அதற்கு நிரந்தர தீர்வு காண பாதாள யூ வடிவ வாய்க்காலை தூர்வார வேண்டும் என்று பொதுப்பணித்துறையிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். தற்போதைய பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சீனிவாசனை நேரில் சென்று சந்தித்து மழைக்காலங்களில் மக்களின் இன்னல்களை போக்க தூர்வாரும்படி கேட்டுக்கொண்டார். பின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கோரிக்கையை ஏற்ற பெரிய வாய்க்கால் புசி வீதியில் வாய்க்கால் தூர்வாரும் பணி ரூபாய் 2,25,00,000 மதிப்பில் நடைபெற்று வருகிறது. அதனை பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்தசாரதியுடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி அரசு அறிவித்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் இலவச அரிசி நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தொடர்ந்து மணவெளி சட்டமன்ற தொகுதியில் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தொடங்கி வைத்தார். சிவப்பு நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியும் மாதந்தோறும் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி அத்திட்டத்தின் துவக்கமாக மணவெளி தொகுதியில் முதற்கட்டமாக நடவாடு, ஆண்டியார்பாளையம், தானம்பாளையம், தவளக்குப்பம், நோனாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு சட்டப்பேரவை தலைவர் ஏமலம் செல்வம் நேரில் சென்று பொதுமக்களுக்கு இலவச அரிசியினை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது அந்தந்த பகுதி கிராம பஞ்சாயத்தார் மற்றும் ஊர் முக்கியஸ்தவர்கள், பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.